பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசீர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் நவரத்தனங்களுள் ஒன்றாகிய ஆங்கிலத்தில் ரூபி என்று அழைக்கப்படுகிற மாணிக்கத்தை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். மாணிக்கம் என்பது இளம் சிவப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தில் உள்ள படிக கல்லாகும். இதன் சிவப்பு நிறம் குரோமியத்தால் ஏற்படுகிறது. ஃப்ரெட்ரிச் மோ என்ற ஜெர்மானிய அறிஞர் ஒவ்வொரு கல்லுக்கும் உள்ள கடினத்தன்மையை வரையறுத்தார். அவர் கூறும் அளவு அவரது பெயராலே மோ அலகு என கூறப்படுகிறது. இதன்படி மாணிக்கம் 9 மோ அலகை பெறுகிறது. மாணிக்கங்களை வெட்டி எடுக்கும் சுரங்கங்கள் தாய்லாந்து, கம்போடியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் உள்ளன. இயற்கை மாணிக்கம் நிறத்தில் தூய்மை குறைந்து நூல் போன்ற இழை காணப்படும். இதை கொண்டே இயற்கை மாணிக்கத்தையும் செயற்கை மாணிக்கத்தையும் வேறுபடுத்துவார்கள். மாணிக்கம் என்பது விலை உயர்ந்தது. இது அழகு, செல்வம் மற்றும் அரசு மரியாதையின் அடையாளமாக கருதப்படுகிறது. வேதாகம காலங்களில் மாணிக்கம் மிக அரிய மதிப்புமிக்க கல்லாக எண்ணப்பட்டது. வேதாகமத்தில் மாணிக்கம் 4 இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 28:17, 39:10 ஆகிய இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதான ஆசாரியரின் மார்பதக்கத்தில் மாணிக்கம் பதிக்கப்பட்டிருந்தது. இது ரூபன் கோத்திரத்தை குறிக்கிறது. மேலும் மாணிக்கம் என்பது ஞானம், நற்பண்பு மற்றும் தேவ பக்தி உள்ள குணநலன்களின் மதிப்பை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. யோபு 28:18 ஞானத்தின் ஒப்பற்ற மதிப்பை விளக்க மாணிக்கம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ் வேதாகமத்தில் முத்துக்கள் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ரூபி என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. இந்த வசனம் ஆவிக்குரிய ஞானமும் புரிதலும் உலகின் மிகப்பெரிய செல்வங்களை காட்டிலும் உயர்ந்தவை என்பதை வலியுறுத்துகிறது. நீதிமொழிகள் புத்தகத்திலும் மாணிக்கம் ஞானத்தின் மற்றும் நீதியான வாழ்க்கையின் மதிப்பை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படுகிறது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:15 முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல என நீதிமொழிகள் 8:11 கூறுவது ஆவிக்குரிய ஞானம் எல்லா உலக செல்வங்களையும் விட மேலானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்படும் குணசாலியான பெண்ணும் மாணிக்கத்துடன் ஒப்பிடப்படுகிறாள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்?
அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என நீதிமொழிகள் 31:10 வாசிக்கிறோம். இந்த வசனம் தேவ பக்தியுள்ள நற்பண்புகளை உடைய பெண்ணின் மதிப்பு மிக உயர்ந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது. அவளின் மதிப்பு சிறந்த இரத்தினங்களை விட அதிகம் என்பதை உணர்த்துகிறது. வேதாகமத்தில் மாணிக்கம் பொருளாதார செல்வத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய செல்வத்தையும் குறிக்கிறது. உண்மையான செல்வம் உலக பொருட்களில் அல்ல, ஆன்மீக மற்றும் ஒழுக்க மேன்மையில்தான் உள்ளது என்ற போதனையை வலியுறுத்துகிறது. பண்டைய மத்திய கிழக்கு நாடுகளில் மாணிக்க கற்கள் வாணிபத்திலும் மரியாதை மற்றும் அதிகாரத்தின் அடையாளங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. அவை ஆபரணங்கள், அரச ஆடம்பர பொருட்கள் மற்றும் மத சம்பந்தப்பட்ட பொருட்களில் இணைக்கப்பட்டிருந்தன. வேதாகமத்தில் மாணிக்கம் உயர்வாக குறிப்பிடப்படுவது பழங்கால இஸ்ரவேலை சுற்றியிருந்த கலாச்சாரங்களில் அதற்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த மதிப்பை வெளிப்படுத்துகிறது. மாணிக்கத்தை ஞானம் மற்றும் நற்பண்புகளுக்கான உருவகமாக பயன்படுத்துவது மனிதனின் உண்மையான மதிப்பு தேவனுடனான உறவிலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் இருக்கிறது என்ற வேதாகமத்தின் முக்கிய கருத்துடன் ஒத்துப்போகிறது. பொருளாதார செல்வத்தை விட ஆவிக்குரிய செல்வத்திற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் விசுவாசிகளை தேவ பக்தியுள்ள ஞானத்தையும் நல்ல குணநலன்களையும் தேடச் செய்கிறது. ஏனெனில் அவை மாறாதவை ஆகும். ஆனால் உலக செல்வங்கள் தற்காலிகமானவை மட்டுமே. ஏசாயா 54:12 உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என வாசிக்கிறோம். பல கனிகள் மற்றும் மதில்கள் என்பவை பாதுகாப்பு மற்றும் வெளிச்சத்தை குறிக்கின்றன. சாதாரண கற்களுக்கு பதிலாக பளிங்கு மற்றும் இரத்தின கற்கள் பயன்படுத்தப்படுவது கடவுள் தமது பிள்ளைகளுக்கு தரும் பாதுகாப்பும் பிரசன்னமும் அத்தனை மேன்மையானது என்பதை காட்டுகிறது. கிறிஸ்துவின் தெய்வீக பலி. மேலும் மாணிக்கம் கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. மாணிக்கத்தின் சிவப்பு நிறம் மனிதகுல மீட்சிக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. மாணிக்கத்தின் உருகு நிலை 2044 டிகிரி செல்சியஸ். இதை எதனாலும் கரைக்க முடியாது, அவ்வளவு உறுதியானது. அதை போல நம்முடைய விசுவாசமும் தேவன் மேல் நாம் கொண்டிருக்கும் அன்பும் என்றும் எதனாலும் குறைவுபடாமல் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காப்பாராக. சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்றைக்கி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை, இது சாதாரண பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த தலைவலி என்பது ஒரு பெரிய வலி தான். இந்த வலியானது தலையில் மட்டுமல்ல, கழுத்தோடு சேர்ந்திருக்கலாம், கண்ணோடு சேர்ந்திருக்கலாம், காதோடு சேர்ந்திருக்கலாம். பல நேரங்களில் ஒரு பெரிய மன உபாதையை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைக்கும் மக்களிடையே கிட்டத்தட்ட நரம்பியல் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனைனா இந்த தலைவலி தான். மூணாவது முக்கியமான வலியாக இதனை உணர்கிறோம். ஸோ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட தலைவலி முக்கியமாக பெண்களை அதிகம் பாதிக்கிறது. ஸோ தலைவலியில் பல தலைவலி இருக்கலாம். 1 மைக்ரேன் இருக்கலாம், 2 கிளஸ்டர் ஹெடேக்னு சொல்லுவோம், 3 சில நேரங்கள் வந்து டிரான்சியன்ட் வெரி நியூரலாஜிக்கல் சிவியர் ஹெடேக் இருக்கலாம். பல நேரங்களில் இந்த ஹெடேக் ஒரு மருந்துகள் ஓவர் யூஸ் பண்ணுறதுனால கூட வரலாம். இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஹெடேக். அப்போ இந்த ஹெடேக் பொதுவாக என்னென்ன காரணங்களால சாதாரணமாக வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமலே சாதாரணமாக வரலாம். நரம்பு சம்பந்தமான விஷயமே இல்லாமல் கூட இந்த தலைவலி வரலாம். யாருக்கு வரலாம்? டீஹைட்ரேஷன், சரியான முறையில் தண்ணீர் அதிகமாக குடிக்காத மக்களுக்கு இந்த தலைவலி ஏற்படலாம். டீஹைட்ரேஷன் ஹெடேக் ரொம்ப காமன். 2வது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது பல நேரங்களில் பலவிதமான ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் சில நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸோடு சேர்ந்த வலிகளாகவும் இருக்கலாம். அடுத்தது தூக்கமின்மை, இதெல்லாம் ரொம்ப காமன். சரியான நேரத்துக்கு சரியான உணவு உட்கொள்ளாத நிலை மற்றும் உடற்பயிற்சி இல்லாத நிலை, சில நேரம் சில ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவது, எல்லாவற்றுக்கும் மேலாக பல நேரங்களில் இந்த பிரச்சனை சில ஹார்மோன் மாற்றங்களோடு சேர்ந்து வருவது. இதில் முக்கியமாக நம்ம அதிகமாக பேசக்கூடிய தலைவலினா மைக்ரேன். ஸோ இந்த மைக்ரேன் ஹெடேக் ஒரு பக்கமாக இருக்கும், ஒரு சைடாக தான் இருக்கிற ஹெடேக்காக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு காமனாக இருக்கும். 30 வயதிலிருந்து 40-45 வயது வரைக்கும் உள்ள பெண்களுக்கு
பொதுவாக இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மைக்ரைன் ஹெடேக் அதிகமாக வரும். மாதவிடாய் காலத்தில் பலருக்கு இது ஒரு ஹெடேக்கோடு தான் ஆரம்பிக்கும். 2 days 3 days கூட இந்த ஹெடேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் முக்கியமாக பாதிக்கப்படுற பெண்களால் பல நேரங்களில் அவர்களுடைய அன்றாட வேலைகளை கவனிக்க முடியல, டிசபிலிட்டி ஆயிரும், அவங்களோட அந்த ஒர்க் ஷெடியூல் எதையும் சரியான முறையில் பார்க்க முடியாது. பல நேரங்களில் இது ஒரு பெரிய மன அழுத்தத்தையும் உடல் ரீதியான பாதிப்பையும் உண்டாகலாம். ஸோ இந்த மைக்ரைன் ஹெடேக் பொதுவாக ட்ரிகர் ஆகிறதே பல நேரங்களில் பலவிதமான உடல்நிலை மாற்றங்கள், குறிப்பாக தூக்கமின்மை, முறையான உணவு உட்கொள்ளாத நிலை, பல நேரங்களில் ரொம்ப அதிகமான உடல் வேலை, இந்த மாதிரியான சேஞ்சஸ், டெம்பரேச்சர் சேஞ்சஸ், இவை அனைத்தும் கண்டிப்பாக இந்த மைக்ரைன் ஹெடேக்கை உருவாக்கலாம். ஸோ மைக்ரைன் ஹெடேக் வருகிறவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நரம்பியல் சம்பந்தமான மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக பார்க்கணும். மைக்ரைன் இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சில நேரம் சடன் ட்ரிகரிங்கில் சிவியர் ஹெடேக்காக இருக்கலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று பார்க்கணும். பல நேரங்கள் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது இந்த வலிகள் ஏற்படலாம். அப்படி இருக்கும்பொழுது பல நேரங்கள் அவங்களுடைய விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இவை அனைத்தும் இருக்கலாம். சில நேரம் இதனோடு சேர்ந்து வாந்தி, தலைச்சுத்தல், மயக்கம் ஏற்படலாம். ஸோ மைக்ரைன் ஹெடேக் பெண்களை அதிகமாக பாதிக்கும். உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரித்மிக்காக, ஒரு முறையாக, ஒரு மாதவிலக்கு சுழற்சியோடு சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக மைக்ரைன் ஹெடேக்கை பார்க்கும்போது வேறு என்ன நரம்பு பிரச்சனை இருக்கிறது என்பதை ரூல் அவுட் பண்ணுங்கள். இதற்கு எளிமையான மருந்துகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒரு பொதுவான ரிலீஃபை கொடுக்கும். ஆனால் முறையான ரிலீஃப் எடுத்துக்கொள்வதற்கு இந்த மைக்ரைன் ஹெடேக் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஏற்பட்டால் அதற்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்வது, மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். ஸோ மைக்ரைன் ஹெடேக் பெண்களுக்கு அதிகமாக இருப்பதனால, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதிகம் வரும் இந்த பிரச்சனையினால் முறையான மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வலி இல்லாமல் வாழலாம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மருத்துவர் மூலம் தலைவலி எதனால் வருகிறது, அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் நாங்கள் கேட்டு அறிந்தோமே. கர்த்தாவே, இந்த நல்ல விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் இந்த நேரத்திலே பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்கள் அதிகமாக தலைவலியிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்களே அப்பா, அது எவ்வளவு உண்மை ஆண்டவரே. எத்தனையோ பெண்கள் பலவிதமான வேலை பளுவினாலே, சரியான தூக்கமின்மையினாலே ஆண்டவரே, பலவிதமான டென்ஷன்னாலே பாதிக்கப்படுகிற எத்தனையோ பெண்கள் உண்டு கர்த்தாவே. அவர்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த ஜெப நேரத்தில் யார் யார் பலவிதமான பிரச்சனைகளோடு ஆண்டவரே, டென்ஷனோடு, கலக்கத்தோடு ஆண்டவரே, உடல்நிலை பாதிப்பினால் இருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து நீர் தைரியப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஆத்மாவிலே நீர் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. அவர்கள் தங்களுடைய பாரங்களை எல்லாம் உம்மேல் வைத்துவிட்டு கர்த்தாவே, உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து கொள்ள கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரியானபடி எடுக்க வேண்டிய ஆகாரங்களை எடுக்கவும், சரியானபடி என்னென்ன பரிசோதனை செய்யணுமோ அதை சரியான நேரத்தில் செய்து தங்களுடைய சரீரங்களை பாதுகாக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாரும் நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு உம்மிலே ஆண்டவரை மகிழ்ந்து களிகூற உதவி செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனம், மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே பகுதி 3 வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத லோத்தின் குமார்த்திகளை குறித்து அறிந்து கொள்வோம். 9வதாக லோத்தின் குமார்த்திகள்.
இவர்களை குறித்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12 முதல் 17ஆம் வசனம் வரையிலும் மற்றும் 30ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லோத் சோதோமில் குடியிருக்கும் பொழுது அவனுக்கு 2 குமார்த்திகள் பிறந்தனர். லோத்தை போன்று அவன் மனைவியும் குமார்த்திகளும் தேவனை சார்ந்திருக்கவில்லை. சோதோமின் பாவங்கள் கொடிதாய் இருந்தது என்று ஆதியாகமம் 18:20 கூறுகிறது. லோத்தின் மனைவியும் 2 குமார்த்திகளும் சோதோமியரின் ஆடம்பர பாவ வாழ்க்கையும் தீய பழக்க வழக்கங்களையும் சார்ந்திருந்தனர் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்போஸ்தலனாகிய பேதுரு லோத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 2 பேதுரு 2:7-8 அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் இரட்சித்திருக்க என்று கூறுகிறது. லோத்து நீதிமானாய் இருந்த போதிலும் அவனது தெரிந்தெடுப்பு சரியானதாய் இல்லை. கண்ணின் காட்சிக்கு முதலிடம் கொடுத்து சீர்கட்டிருந்த சோதோமை தெரிந்து கொண்டான். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வர போகும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் லோத்து தன் குடும்பத்தினருக்கு கர்த்தரின் வழியை காத்து நடக்கும்படி கூறினானோ இல்லையோ குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை லோத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாது லோத்தின் மனைவியும் 2 குமார்த்திகளும் தங்கள் ஊர் மக்களை சார்ந்து இஷ்டப்படி வாழ்ந்திருப்பார்கள். நீதிமானான லோத்து மாறுபாடான தேவ பக்தியற்ற உலகை நேசிக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து வந்தான் என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான் என்று கூறுகிறது. அப்படி இருந்த போதிலும் ஆபிரகாமின் வேண்டுதலின்படி கர்த்தர் லோத் மீது வைத்த இரக்கம் அவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைத்த போதிலும் அதனை பயன்படுத்தி கொள்ளவில்லை. சோதோம் கொமோராவின் அழிவை விரும்பாத ஆபிரகாம் கர்த்தர் முன்னின்று துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்று 50 நீதிமான் முதல் 10 நீதிமான் வரை கர்த்தரிடம் வேண்டி நின்றான் என்று ஆதியாகமம் 18:23 முதல் 32ஆம் வசனம் வரை நாம் காணலாம். லோத்தின் மனைவி 2 குமார்த்திகள் பெயர் குறிப்பிடப்படவில்லை. வேதாகமம் குமாரத்திகளை மூத்தவள் என்றும் இளையவள் என்றும் குறிப்பிடுகிறது. லோத்தின் தவறான தீர்மானங்கள் அவனது மற்றும் அவர்களது வாழ்வை அழித்து போட்டது. லோத்தின் தவறுகள். முதலாவது ஆதியாகமம் 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தியிருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று கூறுகிறது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கண்களின் இச்சைப்படி தனக்கான இடத்தை தெரிவு செய்தான். இரண்டாவதாக ஆதியாகமம் 13:11-12 அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமம் பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று கூறுகிறது. இவ்வசனம் லோத்தின் தெரிந்தெடுப்பையும் அவனது சொந்த தீர்மானங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சோதோமுக்கு நேரே நிலத்தை தெரிந்து கொண்டு கூடாரம் போட்டான் என்று கூறுகிறது. மூன்றாவதாக ஆதியாகமம் 19:12-15 வரையுள்ள வசனங்கள் லோத்தின் மீது தேவனாகிய கர்த்தர் வைத்த இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக ஆதியாகமம் 19:13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இவ்வசனத்தில் கர்த்தர் தான் செய்ய போகும் காரியத்தை தூதர்கள் மூலம் லோத்துக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இந்த வசனத்தில் கண்களின் இச்சைப்படி வாழ்ந்த லோத்துக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை கர்த்தர் தூதர்கள் மூலம் தருகிறார். லோத்திடம் தவறுகள் இருந்த போதிலும் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் சோதோமின் அழிவிற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த ஒரு சூழ்நிலையிலும் லோத்து தன் தெரிந்தெடுப்பை கர்த்தருடைய தூதர்களுக்கு முன்பாக வைக்கிறதை நாம் காண்கிறோம்.
தூதர்கள் மலைக்கு ஓடிப்போ என்றார்கள். ஆனால் லோத் சோவார் என்ற ஊரை தெரிந்து கொண்டு அங்கு சென்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை சாராது அநேக வேளைகளில் சுய புத்தியின் மேல் சார்ந்து செயல்படுவது, தீர்மானங்கள் எடுப்பது நமக்கு அழிவையும் நஷ்டத்தையும் கொண்டு வரும். சீர்கெட்ட சூழ்நிலைகள் உள்ள நகரத்தின் மத்தியில் லோத் கர்த்தரின் கிருபை கிடைக்க பெற்றான். ஆனால் அந்த வாய்ப்பினை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. தெரிந்தெடுப்பு அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த போதிலும் அதனையும் அவன் சரியான விதத்தில் பயன்படுத்தி தன் வாழ்வை சீர்படுத்தி கொள்ளவில்லை. ஆதியாகமம் 13:10-11 படி கண்களின் இச்சைக்கு முதலிடம் கொடுத்து சோதோமுக்கு நேரே பார்த்து தெரிவு செய்தான். பின் சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான் என்றும், ஆதியாகமம் 14:12 பின் அவன் சோதோமுக்குள் வசித்தான் என்றும் கூறுகிறது. ஆதியாகமம் 19:7-8 சகோதரரே, இப்படிப்பட்ட ஆகாமியம் செய்யாதேயுங்கள். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். உங்கள் பார்வைக்கு நலமானபடி அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த மனிதர்கள் தங்கள் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்று செய்யாதேயுங்கள் என்றான். லோத் செல்வந்தனாக இருந்ததால் சோதோமின் சமூக பொழுதுபோக்கு நடவடிக்கைகளிலும் தன் நேரத்தை செலவிடுகிறவர்களாய் அவன் மனைவியும் பிள்ளைகளும் இருந்திருக்க வேண்டும். புகைந்து கொண்டிருக்கும் சோதோமில் ஒழுக்க சீர்கேடு இருந்ததற்கு குகையில் தகப்பனிடம் குமாரத்திகள் நடந்து கொண்ட சம்பவம் சாட்சியாய் இருக்கிறது. அந்நகரம் அழிக்கப்படுவதற்கு அவர்களது பாவம் காரணமாக குறிப்பிடப்படவில்லை. நகரம் அழிக்கப்பட்டதற்காகவும் தாயின் துயர மரணத்திற்காகவும் குமாரத்திகள் வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. லோத்தின் கண்ணியமும் மதிப்பும் முழுமையாக சிதைந்தது மிகுந்த அவமானத்தை கொண்டு வந்தது. அது அவன் வாழ்வில் விரும்பத்தகாத மிக மோசமான பகுதியானது. சோதோம் கொமாரா அழிக்கப்பட்டவுடன் உலகமே அழிந்து போனதாக நினைத்து செயல்பட்ட குமார்த்திகளின் செய்கை அருவருக்கத்தக்கது. அவர்களின் வாரிசான மோவாப்பும் பென்னமியும் வெட்கத்திற்குரிய சரித்திரத்தை உடையவர்கள். அவர்கள் மோவாப்பியர், அம்மோனியன் என்ற 2 பிரிவினர். லோத்தின் குமார்த்திகள் ஒரு மோசமான ஒழுக்க சீர்கேடான பிள்ளைகளாய் இருந்தனர். அவர்களது தீர்மானங்களும் நடத்தையும் அவர்களது வாழ்வில் அவமானத்தையும் பேரழிவையும் மரணத்தையும் சந்திக்க வைத்தது. லோத்தின் குமார்த்திகள் தேவனை சார்ந்து ஜீவிக்காது சுய புத்தியின் மேல் சார்ந்து அவசர கதியில் எடுத்த தீர்மானங்கள் அவர்களுக்கு அழிவை கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 கூறுகிறது. அவர்கள் நடவடிக்கை செயலின்படி விளைவுகளை சந்தித்தனர். இன்றைய நாளிலே லோத்தின் குமாரத்திகள் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது மேலானவைகள் நம்மை நாடி வரும். உலகின் காரியங்களை நாடி சென்றோம் என்றால் அழிவு நிச்சயம் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்றும் வாலிப பிள்ளைகள் அநேகர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாது தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து தங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். சீரழித்து போட்ட பின் அழுது புலம்பினாலும் சீரழிந்த வாழ்க்கை சீரழிந்தது. உலகை நாடாது உன்னதத்தை நாடு. கர்த்தரின் சத்தத்திற்கு செவி சாய்த்து வாழ். வேதத்தை வாசி, கர்த்தரின் பாதம் அமர்ந்திரு. அப்பொழுது தேவன் உன் வாழ்வை உனக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கனி தரும் வாழ்க்கை உன்னுடையதாகட்டும். இன்றைய நாளிலே லோத் குமார்த்திகளின் வாழ்க்கை மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். வீணான வேண்டாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காது கர்த்தரை சார்ந்து வாழ முன் வருவோம். கர்த்தரின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உலகத்தை விடுத்து உன்னதத்தை நாடும் பொழுது சிகரம் தொட முடியும். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழன் அன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே லோத்தின் குமார்த்திகளை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்தீர். லோத்தின் தவறுகளையும் பிள்ளைகள் தங்கள் உலக பற்றினால் தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டதையும் அறிய உதவி செய்தீர். நன்றி ஐயா. இவை யாவும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எச்சரிப்பினை பெற்று ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு தேவரீர் அருள் புரியும். எங்கள் நடக்கினால் நாங்கள் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாகவும் ஜீவிக்க வேண்டிய கிருபைகளை தந்து கரம்பற்றி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்களினங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030 ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின்
1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் க்ஷேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.